வணக்கம் சார். நீங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். இன்னைக்கு வட்டி கொடுக்க வேண்டிய நாள். மொய் படம் வந்திருக்குல்ல, ரெடியா வச்சிருக்கேன். வந்ததுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தலைவா. ஸ்டாப் ஸ்டாப். பொதுவா இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்தா அதிகமா சாப்பிட மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம். என் சிஷி இன்னும் மோசம். பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுங்க. கல்யாண சாப்பாட்டுல பாதி உங்க சிஷியனுக்கு வச்சிருக்கான். எப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அடுத்த பந்திக்கு உடைய வைப்பா. சிஷியா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? இதையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தா உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? சாப்பிடும்போது பேசாதீங்க, பொறையிடும். டேங்க ஃபுல் பண்ண முடியாது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் வை. குருவே, சபீனா போடாம இலையை இப்படி கிளீன் பண்ண முதல் ஆள் நீங்க தான். மாப்பிள, இந்த இலையை அப்படியே இன்னொரு ஆளுக்கு போட்டு யூஸ் பண்ணிடுங்க. இலை மிச்சம். பிரிச்சு பீசாக்கி சின்ன பண்ணமாக்கிட்டானே. என்ன சாப்பாடுங்கற கும்பாங்குத்து குத்திட்டாயா? இத பாரு, இந்த சமையல் பண்ண ஆள நம்ம வீட்ல உடனே சமையல்காரனை சேர்த்து. சமையல் காரன் இல்ல தலைவா, சமையல் காரி. இஸ் இட்? ஏமா இங்க கொஞ்சம் வாமா. பாத்தீங்களா குரு, அன்னைக்கு கோயிலுக்குள்ள புது கடையை காலி பண்ணதுக்கு அப்புறமும் என்ன தைரியம் இருந்தா ஊரை விட்டு ஓடாம உள்ளூருக்குள்ளே ரவுண்ட் பண்ணிட்டு இருப்பா. ஏத்தம்மா செமையா. வாங்க. என்ன குருவே பாய்க்கிற உன்ன? ஆட அங்க என்னப்பா பேச்சு? டேய் மாப்பிள்ளை இங்க வாடா. சொல்லுங்க தலைவா. இது பாரு, பாக்குறதுக்கு தான் சமயக்காரி மாதிரி இருப்பா. ஆனா யாருக்கும் தெரியாம இருக்கிற பாத்திரம் பண்டம் நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவான். அது மட்டும் இல்ல, இப்ப அப்பா ஒருத்தர் இருக்கான். அரிசி முட்டை சக்கரை முட்டை ஒன்ன விட மாட்டான். நாங்க உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை பொழைக்க விடாம ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எங்க குருவி ஆச்சு பேசுற ஒன்ன. ஐயோ, ஐயா வேணா, ஐயா வேணா. ஒரு பொம்பளை கிட்ட போய் எல்லாம் பண்றீங்க. நீ ஒரு ஆம்பளை ஐயா. ஐயா விட்டுடியா. உனக்கு அக்கா தங்கச்சிகளே இல்லையா? நீ யாரு கூட பொறுக்கலையா? ஐயோ குரு, ஆரம்பத்துல இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. ஒரு வார்த்தை சொல்லிருங்க, போட்டு தள்ளிடுறேன். ஆனா இவளை எல்லாம் மொத்தமா போட்டா பொசுக்கிற போய் சேர்ந்துருவா. இவளை எல்லாம் இன்ச் இன்ச்சா இன்ஸ்டால்மெண்ட்ல சாகடி. ஆமா, நம்ம ஊருக்கே போயிடலாம். குழந்தைய கூட்டிட்டு நீங்களும் அம்மாவும் சிவகாசிக்கு போயிருங்கப்பா. நான் நினைச்சதை முடிக்காம இந்த ஊரை விட்டு வர மாட்டேன். சார், சார் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? 10 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணிட்டாரு. 10 லட்சம் ரூபாய் கையாடலா? யார் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இந்த கம்ப்ளைண்ட கொடுத்ததே உங்க ஒய்ஃப் தான். இதெல்லாம் உன் பணக்காரத்தவரோட உச்சண்டி. ராத்திரியோட ராத்திரி அவனை ஜாமீன்ல எடுத்து அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். உள்ள தள்ளுறதுக்கே 10 லட்சம் செலவு பண்ணனா வெளியே வராம இருக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணா செலவு பண்ண. அதையும் பாத்துடலாண்டி. அவகிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரியே என்னோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி ராத்திரியோட ராத்திரியா மாப்பிள்ளை ஜாமீன்ல எடுத்து மறுநாள் காலையில மண்டபத்துக்குள் நுழைஞ்சப்ப இனிமே எனக்கு உனக்கும் புருஷன் பொண்டு அடிக்கிற உறவே அத்து போச்சுடி. கொழுப்பட தாண்டி இப்படி எல்லாம் ஆடுறீங்க. இத பாரு, அடிக்கிற காத்து மாத்தி அடிக்கும். நானும் பணக்காரனாக மாவளை கூட நடுத்தரவுல கூட வந்து நிறுத்த விட்டு பொழைச்சு காட்டுறாங்கிற வைராகியத்துல அந்த ஊரை விட்டு வெளியே வந்தா. சோத்துக்கு வழி இல்லாம லோலோன்னு ராஜபாளையத்துல அலைஞ்சு கடைசியில நம்ம மந்திரி கிட்ட செட்டில் ஆன. அவர் அப்பப்ப கொடுத்த கட்டிங் பணத்தை வட்டிக்கு விட்டு இன்னைக்கு சந்து பொந்து இண்டு எடுக்கெல்லாம் ராஜபாளையத்துல ஏன் ராஜாங்க தான் நடக்குது. பரதேசியா இருக்கிறப்ப கண்டுக்காம விட்டவங்க
இப்ப பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் பாசாங்கிற பேர்ல கம் போட்டு ஒட்டிக்கலான்னு வந்திருக்காங்க. நீங்க கவலை விடுங்க குரு. நைட்டோ நைட்டா அவங்களை அடிச்சு வீட்டை காலி பண்ணி இந்த ஊரோட்டே துரத்திடுறேன். ஆனா அந்த கருவு முடிச்சு ஈரவன் கை மேல எனக்கு தெரியும்டா. அவங்கள ஏன் கண்ணு முன்னாடி இதே ஊர்ல பிச்சை எடுக்க வைப்பேன். அத பார்க்காம நான் விட மாட்டேன் அவனை. வணக்கம் காலு. எஸ், மார்க்கெட்ல வட்டி வசூல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் நீ எவ்வளவு கண்ணு உள்குத்து குத்துன? காலு, உங்க செருப்பே நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆனா எங்க இருந்தோ வந்தவன தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க. அங்கதான்டா தமிழை இழிச்சவாயின்னு நிரூபிக்கிறான். அவனை பத்த வைக்கிறதுக்கு பதிலா சுருட்டு பத்த வை. சொன்னா தப்பா நினைக்காதீங்க. அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. பாருங்க, அவன் ஒரு நாளைக்கு உங்க ட்ரெஸ்ஸ போட்டு உங்களை மாதிரியே சுருட்ட குடிச்சு உங்களை என்ன மாதிரி அள்ளக்கையாக்க விட மாட்டான். ஜாக்கிரதை. ஏய், என்னடா இது? கால் ட்ரெஸ் நீ எடுத்து போட்டா நீ அவராயிர முடியுமா? டேய், நான் தாட்ட வேலைக்கு சேர்ந்தது படிப்படியா முன்னேறதுக்கு இல்ல. லிப்ட்ல ஏறணுமா, 7வது மாடிக்கு போனோமா, வானத்தை தொட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும். அந்த ஆள் கூடவே இருந்து அவர் வீக்னஸ தெரிஞ்சுக்கிட்டு குருவ சிஷ்யனாக்கி நான் குருவாரதான் என்னோட ஆம்பிஷன். வட்டியை கொடுத்து இந்த ஊரே வளைச்சிட்டு இருக்கிற நம்ம குருவை ஒரே ஒரு குட்டியை காட்டி மொத்தமா நான் கவுக்க போறேன். இந்த சிஷ்யனோட ஆட்டத்தை பொறுத்து என் வாழ்க்கையில ஒரு மின்சாரம் போல வந்த நீங்களே எனக்கு ஒரு சம்சாரத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா. செட்டப்பா? உங்களை புரோக்கர் வேலை பார்க்க சொல்லல. தெரியாதா? பொண்ணை நான் பார்த்துட்டேன். நீங்க தலையை மட்டும் ஆட்டுங்க, தாலி கட்டிடுறேன். குருவே, இதுதான் பொண்ணோட வீடு. பொண்ணோட அம்மா ஒரு உத்தமி, பத்தினி, கற்பு கரசி, பணி விரத மொத்தத்துல அவன் நாளும் சேர்ந்த ஒரு கலாச்சார கலவை. அப்படின்னா நம்ம சந்திக்க போறது ஒரு சிங்கக்குட்டின்னு சொல்லு. இல்ல, என்ன? அது ஒரு யானைக்குட்டி. நான் சொன்னேன்ல, இவங்க தான் பரங்கி மலை ஜோதி. பீரங்கி மலை பீப்பார் வச்சிருக்கலாம். வணக்கம். என்ன பாரு, ஆரம்பமே பூகம்பமா இருக்குது. அது ஒண்ணு இல்ல குரு, இந்த வீட்டுக்கு விருந்தாளி யாராவது புதுசா வந்தா இத வாரி அணைச்சு பக்கனே வர வைக்கிறது உங்க குடும்ப வழக்கம். இதுக்கே மறைச்சிட்டா எப்படி? உள்ள வந்து என் குடும்பத்தை பாருங்க. நல்லது ஒரு குடும்பம். வாங்க வாங்க வாங்க. செல்லுங்களா, பாத்து. என்னங்க பார்த்தா வீடு மாதிரியே தெரியல, ஏதோ விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு. அதுல மனித உடம்பெல்லாம் மைதானம். இதுல யார் வந்து எப்ப விளையாட்டு போனா நமக்கு என்ன? இவ்வளவு நல்லா தத்துவம் பேசுறீங்களே, உங்க வீட்டுக்காரர் எங்கீங்க? அவர் கையில ஆல்பம் வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்க அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் குருவே. அதான் டிசைன் ஆல்பத்தை வச்சு அங்கங்க அலைஞ்சிட்டு பாருன்னு சொல்றாங்க. என்ன நிக்க வச்சுட்டு உள்ள வாங்க. ஒண்ண வர சொல்லாமே. உலக நாயகி குரு, பொண்ண வர சொல்லிட்டு விளக்க ஏன் பொசுக்கு நினைக்கிறீங்க? பரவ குடும்ப பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, ஒரு திரி அரைஞ்சிருக்கிறத பார்த்து அப்படியே துடிச்சு போயிருவா. உடனே வத்தி பொட்டி எடுத்து பத்த வச்சிருவா. அதை வச்சு அவ குடும்ப பொண்ணை இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். குரு, குடும்பத்தை பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்களே, நீங்க ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல? நீ 10வது மாடியில இருந்து குறிச்ச என்ன ஆவ? செத்துருவேன். அதுக்காக உன்னை குறிச்சு காட்டுன்னு சொல்ல முடியும். This is like that. பொண்ணு வருது. ஒரு திரி எரியலங்கிறதுக்காக அருந்ததி ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆயிட்டா பாத்தியா? இவதாமா குடும்பத்துக்கு ஏத்த சரியான குத்து விளக்கு. வா 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 கண்ணகியே, உனக்கு கட் அவுட் வைக்கிறேன். ஏமா எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ஊதி அணைச்சிட்ட? யாராவது வீட்டுக்கு வந்தா முதல்ல லைட்டா அணைக்கணும், அப்புறம் லைட்டா அணைக்கணும்னு பாட்டி சொல்லிருக்காங்க. ஐயோ சிஷ்யா, பாட்டி சொன்ன பஞ்ச் டயலாக் இந்த பியூட்டியோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்ப நீ எங்கயாவது வெளியே வேலைக்கு போனன்னு வச்சுக்க, இவ ராத்திரியும் பகலுமா விளக்க ஊதி ஊதி அணைச்சுக்கிட்டு இருந்தா வேற யாராச்சும் விளையாண்டு போயிருவா. வாழ்க்கை நேரம் நஷ்டு போயிடும். அப்போ இந்த பொண்ண உங்களுக்கு பிடிக்கல? சுத்தமா பிடிக்கல. நீ போமா. இந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா?
மகாலட்சுமி என்ன பண்ணுங்க பழக்க வழக்கம் எல்லாம் பக்காவா இருக்குதா? ஆமா. ஏப்பா, உத்தமி பத்தினி இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். ஆ. இன்னைக்கு தான் நேர்ல பாக்க. நானும் தான். அப்புறம் நீ என்னமா படிச்சிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேர்ல முதல்ல யார் வரீங்க? சம்மந்தி தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிருப்பா. 2 பேர்ல யார் முதல்ல எந்திரிக்கிறீங்களோ அவங்க தானே மாப்பிள்ளை. இல்லையா மாப்பிள்ளை? அதேதான் நான் நினைச்சேன். அத்தை சொல்லிட்டேன். ஆமாமா. அப்போ எங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது. நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியா அத நச்சுன்னு 2 வார்த்தையில கேளு. 2 வார்த்தையா? 2 வார்த்தை. எவ்வளவு கொடுப்பீங்க? எப்ப விடுவீங்க? என்ன மாதிரி லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. வாங்கப்பா போலாம். சாரி காமெடி. கம் ஆன். ஓகே. கொஞ்சம் நில்லுங்க. 3ஆவதா ஒருத்தி இருக்கா. அவ திருநெல்வேலி அக்ரஹாரத்துல பிறந்தவ. ஜெகஜால கில்லாடி. அவ மகுடிக்கு மயங்காத பாம்பே. சன்னாப் கலியமூர்த்தி இவருக்கு சொந்தமான ராஜபாளைய மேட்டுத்தோப்பில் உள்ள 50 ஏக்கரா நிலத்தை ஏலியன்ஸ் கம்பெனிக்கு விற்பதற்காக தனது சுய நினைவுடனும் முழு மன விருப்பத்துடனும் எழுதி கொடுக்கும் கிரைய ஒப்பந்த பத்திரம். ஓகே சார், இதுல 20 லட்சம் அட்வான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துறோம் சார். காலே காலே உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. வக்கீல் நோட்டீஸ்? எனக்கு வேண்டாம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனது. பிரிச்சு போடுறா. குருமூர்த்தி சன்னாப் கலியமூர்த்தி அவர்களுக்கு மகாலட்சுமி ஒய்ஃப் ஆஃப் குருமூர்த்தி சொத்து சம்பந்தமாக சட்டப்படி அனுப்பும் வக்கீல் நோட்டீஸ். உங்களது மனைவி உங்கள் மீது கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு தொடர்ந்து ஜீவனாம்சம் கேட்பதால் தீர்ப்பு வரும் வரை அனைத்து சொத்துக்களையும் உங்களுக்கு அனுபவிக்க மட்டுமே உரிமை உண்டு. உங்களது மகள் புவனா டாக்டர் ஆஃப் குருமூர்த்தி மைனராக இருக்கும் பட்சத்தில் மேற்படி சரத்துக்களை விற்பதற்கோ அடமான வைப்பதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், எங்க குடும்பத்துல இந்த மாதிரி காமெடி எல்லாம் அடிக்கடி நடக்கும். நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திப்போம். சாரி சார், உங்க சொத்துல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல அதை சரி பண்ணுங்க, மத்தது அப்புறம் பார்க்கலாம். சார், இதெல்லாம் சுயமா சொந்தமா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி சார். சார், பிள்ளை கூட உங்க சொந்த பிள்ளை தான் சார். பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்துட்டதால கோர்ட்ல சட்டம் மட்டும் தான் சார் பேசும். அதனால சார் காலே ஒய்ஃபை கூப்பிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சிடலாமே. சூப்பர் ஐடியாமா, முடிச்சிடலாம் இல்ல? நானு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கலான்னு பார்த்தேன். அவள சரிப்பட்டு வராது போல இருக்க. ஒரே அடிய டிக்கெட் வாங்கிருக்க. டேய் வாங்கடா. குரு எங்கெல்லாம் அறக்க பறக்க போறாங்க? அன்னைக்கு நீ சொன்னதே கரெக்ட். என்ன? வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு வளர்ந்துட்டா. என்னது? அதனாலதான் ஆளுகளை அனுப்பிச்சு அவளை போட்டு தர சொல்லிட்டேன். குரு, அன்னைக்கு பட்டாசு ஃபேக்டரி நீங்க எரிச்சப்போ அவ உங்க எதிரி நினைச்சேன். அதுக்கப்புறம் கோயில அவ கடை போட்டால அப்பதான் தெரிஞ்சது அவ எவ்வளவு திமிரு பிடிச்சவன். அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல அவ கதையை சொன்னீங்களே அப்பதான் தெரிஞ்சது அவ ஒரு கொலைகாரின்னு. உங்க தங்கச்சி சாவு காரணமா இருந்த அவளை அணு அணுவா சித்திரவதை பண்றது தப்பு. மொத்தமா ஒரே போடு. அவ போனத்தோட வர. அதுதான் என் குருவுக்கு இந்த சிஷ்யன் தர காணிக்கை. Oh,
சேம் சைடு கோல் போட்ட? அவன் யார் நீ? நீ யார கொல்ல நினைச்சியோ அவங்களோட ஒரே தம்பி